பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. ஆகாய் 2:23 படி, செயல்தேலின் குமாரனாகிய செருபவேலே, அந்த நாளிலே உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஒரு மனிதனை ஆண்டவர் முன்குறிப்பார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்வு விசேஷமாக மாறும். தேவ மக்களே, ஒருவேளை நீங்கள் கலை கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நான் இன்னும் யாருக்கும் தெரியாதவனாக இருக்கிறேன், மறைந்திருக்கிறேன், ஒளிந்திருக்கிறேன். என் வாழ்க்கை இன்னும் முத்திரையாக மாறலை, ஒரு அடையாளமாய் மாறவில்லை. என் வாழ்க்கை இன்னும் வேதனையும் சோதனையுமாய் இருக்கிறது. ஆண்டவர் செருபவேல் ஒரு அரசனுடைய பேரனாய் இருந்த போதிலும், அவன் யூத கோத்திரத்தை சார்ந்தவனாய் இருந்த போதிலும், அவன் தேவ ஆலயத்தை கட்ட முற்படும் போது, இறைப்பணியை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது, நான் அந்த நாளில் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். பரிசுத்த வேதத்தில் பல தேவப்பிள்ளைகள் உண்டு. நீங்கள் ஆதியாக புத்தகத்தில் 41-42 படிக்கும் போது, யோசேப்பு வாழ்க்கையிலே ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்கிறார். சிறையில் இருந்தவன், குற்றச்சாட்டப்பட்டவன், அங்கே படிக்க உள்ளாக்கப்பட்டவன், இப்படி பல நிந்தையினாலே, சகோதரனாலே நிந்திக்கப்பட்டவன், சொப்பனக்காரன், கொலை செய்யப்பட வேண்டும் என்று எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அவன் வாழ்க்கையில தான் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய மக்களே, நீங்கள் தீமையை சகித்துக் கொள்ளாதவர்களாய், யோசேப்பு தன் சகோதரர் செய்த துன்மார்க்கத்தை தன் தகப்படத்திலே சொல்லி வந்த, ஒருவேளை பக்தி வைராக்கியம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் எண்ணம் இருக்கிறதா? எந்த இடத்திலும் நீதியாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறிகள் இருக்கிறதா? கலங்காதீங்க. நான் பக்தியா இருக்கிறேன், யோகியமா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், அதுக்குரிய பாராட்டுதல் கிடைக்கவில்லை. ஒருவேளை அநேகர்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நாட்கள் வரும், அந்த நாளிலே நான் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இங்கே ஆதியாகமம் 41-42 அந்த பார்வோனுக்கு வருகிற சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லி யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே வருகிறான். வெளியே வருகிற போது அங்கு கவனிக்க, நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தால், பக்தி உள்ள பிள்ளைகளா இருந்தால், தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுகிற பிள்ளை அந்த எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அங்கிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். யோசேப்பை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, பார்வோன் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை அவனுக்கு போட்டு அழகு பார்த்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். மெல்லிய வஸ்திரங்களை கொடுத்திருக்க குதிரை மேலே ஏற்றி அவனை ஒரு மேன்மையான இடத்திலே கொண்டு வருகிறார். அருமையான தேவ மக்களே, கரெக்டான நேரம் வரும், சரியான காலம் வரும். கர்த்தர் அங்கே உங்களை அற்புதங்களை செய்வதை, வாழ்க்கையில் மகத்துவமான செய்தியை பார்ப்பீங்க. அவர் உங்களை முத்திரை மோதிரமாக, அடையாளமாக, சாட்சியாக, அதிகாரமாக, யோசிப்பு வாழ்க்கை யோசித்து பாருங்க. தன் சகோதரனாலும் பிறகு 13 ஆண்டுகள் 17 வயதிலே துவங்கின இந்த ஆவிக்குரிய போராட்டம் கிட்டத்தட்ட 30 வயது வரைக்கும் அவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பலாம், அவங்களை குறை கண்டுபிடிக்கலாம், அவங்க பக்தியை தவறாக பேசலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்த இறைவன் அநீதி செய்கிற தேவன் அல்ல. உங்க நீதிக்கு தக்கதாய் அவன் நியாயம் செய்கிறவர். யோசேப்பை கர்த்தர் வெளியே எடுத்து அவனை ஒரு முத்திரை மோதிரமாய் பார்வோனுக்கு சமமாக உயர்த்தினார். ஒருவேளை உங்கள் பதவி உயர்வு கிடைக்கலையா? உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறார்களா? உன்னுடைய உரிமையை கொள்ளையிடுகிறார்களா? உன்னுடைய பக்தியும் உன்னுடைய யோகியமும் சரியாய் புரிந்து கொள்ளப்படவில்லையா? கலங்காதீங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாகி மாற்றுவார். இங்கே எபேசியர் நிருபம் 1-13 நீங்க சத்தியத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு ஒரு முத்திரையாக, ஒரு அடையாளமாக தேவன் தருகிறார். முத்திரை என்பது, அடையாளம் என்பது தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீ நானும் பெற வேண்டும் என்றால் அவர் முத்திரை உங்களுக்கு தேவை. இதுல நீங்க உன்னத பாட்டுல நீங்க 8-6 படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதுல அங்க சுலைமத்தன் சொல்கிறா, நீர் என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையாக வையும், நேச மரணத்தை பார்க்கணும் வலிது, உங்க இதயத்தில் என்ன முத்திரை குத்துங்க, உடம்புல பச்சை குத்துறது போல என்னை முத்திரைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. ஏசப்பா நம்ம மனசுல வச்சிருக்காருங்க. நான் கர்த்தர் அவர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் ஏற்ற நேரத்தை உயர்த்துவார். சூலைமேத்த அவன் தன்னுடைய அன்பை சொல்லுகிறார், மரணம் நேசத்தை பார்க்க வலியது, உங்களுடைய இதயத்தில் என்னை முத்திரையாக வையும். கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்துவான தெய்வம், நம்மை குப்பையில கடந்து தூர கடந்து நம்மை தூக்கி எடுத்து அவர் இதயத்திலேயே நம்ம வைத்திருக்கிறார். தேவ மக்களை, நீ நான் ஆசிரிக்கப்பட வேண்டும் என்றால், உயர்த்தப்பட வேண்டும் என்றால், உன்னத தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏற்ற காலம் வரும், ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் நம்ம உயர்த்துவதையும் மேன்மைப்படுத்துவதையும் பார்க்க முடியும். யோசேப்பு வாழ்க்கையில, செருபாபேல் வாழ்க்கையில
சூளைமித்தல் வாழ்க்கையிலே அங்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை அடையாளமாக மாற்றுவார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், தேவனை நம்புகிற கர்த்தர் பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை, அவர் தான் நமக்கு அடையாளம். இந்த உலகம், பிசாசு, பாவம் நம்மை தொடாதபடி அவரே நமக்கு அடையாளமாய் சாட்சியாக இருப்பார். எத்தனை ரூபத்தில், எத்தனை வழியில பிசாசு கிரிகள் நம் வாழ்க்கையை சேதப்படுத்த வந்தாலும் அவர் நமக்கு துணையாக நிற்பார். கலங்க வேண்டாம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு முத்திரை இருக்கிறது. அதுவே என் தேவனுடைய ஆவியானது, அதுவே தேவனுடைய அதிகாரமாக இருக்கிறது. ஆமென். ஏற்ற வழியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நேசானலை காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கு உங்களுக்கு அவர் முத்திரையும் அடையாளமாக இருப்பார். அவர் சோர்ந்து போவனுக்கு சத்துவத்தையும் பெலன்ல இருக்க அவர் பலத்தையும் பெருக பண்ணுவதா இருக்கிறார். இந்த ஆகாய் 2:23 படி தேவன் எந்த இடத்திலே நீங்கள் பலவீனப்பட்டீர்களோ, வெக்கப்பட்டீர்களோ, அவர்கள் நடுவிலே உங்களை முத்திரை மோதிரமாய் அதிகாரமாய் வைத்து உங்களை ஆசைப்பார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பலிக்கும். ஏற்ற வேளையிலே கர்த்தர் கைகளுக்கு மோதிரம் கொடுப்பார், அதிகாரம் கொடுப்பார், உங்கள் தலைகளை உயர்த்துவார். இந்த வாக்கு நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.